யாராலையும் குணப்படுத்த முடியாத ஒரு நரம்பியல் நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சு இவர் 2 வருஷம்தான் உயிர் வாழ்வார்னு டாக்டர் எல்லாரும் சொன்ன நிலையில கூட 50 வருஷத்துக்கு மேலா வாழ்ந்து வாழ்க்கை போராட்டத்தை சாதனைகளாக மாற்றி விடாமுயற்சியும் உழைப்பும் தான் வெற்றிக்கு படிக்கட்டுகள் அப்படின்ற நோக்கத்தை உருவாக்கியவர் தான் இந்த இயற்பியல் ஆராய்ச்சியாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஞ்ஞானி. அது மட்டும் இல்லாமல் பிரபலமான அறிவியல் எழுத்தாளர். இவருடைய உடம்புல நியூரான்களால் பாதிக்கப்பட்டு உடல் முழுவதும் செயலிழந்திருந்தாலும் கன்னத்தில் உள்ள தசைகளின் அசைவால் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு லெட்டர் கம்ப்யூட்டரில் டைப் ஆகும். அதாவது நாம் இப்போ மொபைல் கீபோர்டில் டைப் பண்ணுற மாதிரி. அப்படியே ஒவ்வொரு சொல்லையும் டைப் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுறது எவ்வளவு கடினமான காரியம். இப்படியே பல வருடங்கள் வாழ்ந்து பல அரிய கண்டுபிடிப்புகளான பிக் பேங் தியரி மற்றும் பிளாக் ஹோல் பற்றிய மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவல் பற்றிய பல இன்ட்ரெஸ்டிங்கான கோட்பாடுகளை இவருடைய பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் புக்கில் இவர் சொல்லியிருக்காரு. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைஞ்சது. எந்தவித உடல் அசைவும் இல்லாமல் 76 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றாலும் அவருடைய கோட்பாடுகள் இன்னுமே அறிவியல் ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. இது அவருடைய புத்தி கூர்மையும் அறிவியல் சிந்தனையும் நம்மளுக்கு காட்டுது. இத்தனை சவால்கள் துளியும் இல்லாமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு அழகானது. வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமான தேவை மன வலிமையும் விடாமுயற்சியுமே.